வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா, அதாவது கழிப்பறையில அமர்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது அமரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இது போல இப்ப வால் சப்போர்ட்டோட வந்துடலாம். வந்துட்டு இது போல அமர்ந்து எழக்கூடிய ஒரு நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது நம்ம அமரக்கூடிய அந்த நிலை என்பது இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம். இதன் பிறகு இரண்டாவது நிலை பாத்தீங்கன்னா, இந்த நிலைக்கு வந்துட்டு இது போல அமர்ந்து ஏறக்கூடிய ஒரு நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். நீங்க அமர்ந்து ஏறும் பொழுது பேலன்ஸுக்கு உங்களுடைய கைகளை இந்த மூட்டு ஸ்தானத்துக்கு கொண்டு வரலாம். மூன்றாவது பதிவு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு இது போல ஒரு பயிற்சி செய்யறோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டுகளுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில நேராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது நம்ம இந்தியன் டாய்லெட்ல அமர்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். இந்த நிலையில கைகளை மேல கொண்டு போறோம். கைகள் மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை, 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. கைகள் உங்களால எந்த அளவுக்கு மேல உயர்த்த முடியுதோ அந்த அளவுக்கு உயர்த்தினா போதும். இப்ப இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது, கணுக்கால் பகுதிக்கும் ரொம்ப நல்லது, மூட்டுக்கு நல்லது, தொடை பகுதிக்கும் மிக நல்லதுன்னு பார்க்கலாம். இடுப்பு ஸ்தானத்திற்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பயிற்சியில செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்திற்கும் சரி, கணுக்கால் பகுதிக்கு, மூட்டு பகுதிக்கு, இடுப்பு ஸ்தானத்திற்கும் ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல கையில் சேருகின்ற கொழுப்பும் குறையும், கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய முதுகு ஸ்தானத்திற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இதுல முதுகு வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்யலாம். நம்ம இந்த பதிவு யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது அதிகமான மூட்டு வலி இருப்பவர்கள் இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டாம். இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துவதனால பல நன்மைகள் உண்டு. இதுல உடல் ரீதியாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது, உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதே போல பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். அந்த இந்தியன் டாய்லெட் என்பது உடல்ல இருக்கின்ற அங்கங்கள் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல சக்கரவதி வராது, உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த போஸ்டர்ல. அதே போல மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது, சக்கரவதி வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது ஏற்படுகிறது. ஆக்சுவலா இந்த இந்தியன் டாய்லெட்ல அமர்கின்ற போஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம உட்கடாசனம் சொல்லலாம். நடைப்பயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டராகவும் பார்க்கலாம். கைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில மாலாசனம் சொல்லுவோம். இந்த அனைத்து போஸ்டரும் நன்றாக செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம இந்தியன் டாய்லெட்ல அமருகின்ற ஒரு நிலை நன்றாக ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துவதை விட இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.